அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச அண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இன்றைக்கி நம்ம பைக்குக்கான வீடியோ தான் இருக்க போது. என்ன ப்ரோ ஹெல்மெட்டோட நடந்துட்டு போகிறீங்க, எப்பயும் பைக்கெலாம் போவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்னத்துக்கான வீடியோ அப்படின்னா, எல்லாத்தையும் அங்கே இங்கே போகிற நம்ம பைக்கில் போகிற பைக்கை பெருசாக கவனிக்கிறீர்கள். அதில் நம்ம பைக்கில் அந்த சைலஞ்சர் இருக்குல்ல, சைலஞ்சரில் சின்ன சின்ன ஓட்டை எப்படி சைக்கிள் சத்தமே வித்தியாசமாக வருது. சைக்கிளை கொண்டு செய்ய கொடுக்கலாமா அப்படின்ட்டு அந்த கொடுத்துட்டு வந்திருக்கேன். பவர் கொண்டு செஞ்சுட்டு வருவார். அப்படியே செஞ்சதுக்கு பிறகு எடுத்துகிட்டு கொண்டு இன்னும் 2-3 சின்ன சின்ன வேலைகள் பார்க்கணும். தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம பைக்குக்கான வீடியோ தான் இருக்க போது. ஃபுல்லாக பாருங்கள். வீட்டை நான் சைக்கிள் கொஞ்சம் ஏற்றும் போது அந்த கட்டு ஒன்று இருக்கேன் வீட்டில். அந்த கட்டில் ஏறி கீழுக்கு அப்படியே உறைஞ்சி பட்டு அப்படியே ஓட்டை விழுந்துட்டு வெடிச்சு போயிடுது கீழுக்கு. அதை செய்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ டைமுக்கு 11 மணி ஆகிட்டு ஒரு 12 மணிக்கு பைக்கை தருவோம் நிலைக்காரு. அப்படி அதை செஞ்சுட்டு பைக்கு இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. அதை முடிச்சுட்டு பைக் எடுப்போம். சரியா, பைக்கை முக்கியம் நம்மளுக்கு. பைக்கை பெருசாக கவனிக்கிறீங்க இல்லை. ரைட், தொடர்ந்து பாருங்கள். கையில் பைக்கு இல்லை, பைக் இல்லாட்டி என்ன செய்யணும்? சரி, நம்மளோட அண்ணாமலை வண்டியா மிச்ச நாளைக்கு ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அண்ணாமலை வண்டி ஓடி. இப்போ அண்ணாமலை வண்டியில் கொஞ்சம் கடைக்கு தான் போகிறோம். என்ன செய்யுது? கடைசியில் எல்லாத்துக்குமே ஹேஷ் ஆகிறது நம்மளோட அண்ணாமலை தான். மினிங்க என்ன செய்கிற பாரு. அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச அண்ணாமலை. என்னடா வெக்கம் வீடியோ உண்டு. அதான் இவர் இப்படி தலையை குனிஞ்சிட்டு வராரு. வேறு யாரும் இல்லை, நம்மளோட தம்பியா இன்னும் கொஞ்சம் வெக்க ஆளுக்கு. அதான் பிரச்சனை. ரைட்டுங்க. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா நம்மளோட மாப்பிள்ளையே கொண்டு வந்தாச்சு. பைக் இல்லாமல் வாப்போ. இப்போ எல்லாம் பைக் இல்லாமல் இருக்கேலாங்க. பைக் இல்லாமல் ஒரு இடத்த போவேலாம், ஒரு தேவையை பூர்த்தி செய்யலாம், ஒன்றுமே செய்யலை. அண்ணாமலை வண்டியெல்லாம் ஓடி மிச்ச நாள் தானே, அதில் ஒன்றுமே செய்யலை. நம்மளோட வண்டியை கொண்டாந்தாச்சு. என்ன செஞ்சுருக்கீங்க? ஃபுல்லாகவே இதை அப்படியே வெட்டி செஞ்சு சின்ன வேலை ஒன்று செஞ்சுருக்கேன். ஏன்டா இதில் அப்படியே வெடிச்சிருந்தேன் ஹோட்டல் இருந்து. அது நான் சென்னிருந்தானே எங்கள் வீட்டை கட்டில் ஏற்றும் போது உறைஞ்சி அப்படியே அது வெடிச்சு போயிடுது. அதுக்கு பிறகு இப்படி நிறைய பூட்டி இருக்காது, அதை விடுங்க. அதுக்கு பிறகு இந்த இடத்துல அந்த ஒயில் ஷீல்கள் மாதிரி ஃபுல்லாக இப்படி 4-5 வேலைகள் செஞ்சுருக்கு. அதுக்கு பிறகு நம்மளுக்கு முக்கியமான தேவையான சாமான் இந்த ரவுட்டர் ஃபோன் வைக்கிறது. இது கட்டாயம் தான். இது ஒன்று போட்டிருக்கு. இங்கே போட்டு ஒன்று பார்த்தா இன்றைக்கி இடமில்லாமல் இருக்கு. அதுக்கு பிறகு இப்படி கண்ணாடி 2 போட்டிருக்கு. மாப்பிள்ளையை கொஞ்சம் செஞ்சு எடுத்துருக்கு. இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. வேலைக்கு நான் அந்தளவுக்கு இல்லை, சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. அதையும் செய்யணும், பட் டைம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு செஞ்சு எடுத்துருக்கு. ஏன்னா நம்ம தூரத்துக்கு போகிறதால பைக்கு பழுது வருமா செஞ்சுட்டு இருக்கணும். இல்லாட்டி ஒத்தபடியாக போய் தரும் செஞ்சு எடுத்துருக்கு. ரைட், இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன். இந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ பைக்குக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் அட்வான்ஸ் சின்ன சின்ன வீடியோ துண்டுகள் பாருங்கள். இன்னும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இந்த விடைபெறுமான் ஹமூத் அபி அண்ட் டாடா, பை பை, டேக் கேர், வசலாம்.